ஹேலி ஸ்டீவன்ஸை வெற்றி பெற செய்கிறதுக்காக ஐபேக் என்கிற இஸ்ரேலிய ஆதரவு பெற்ற அமைப்பு கிட்டத்தட்ட 60 மில்லியன் அமெரிக்க டாலர்களை செலவு பண்ணியிருக்கிறாங்க. செலவு பண்ணியும் அந்த தேர்தலில் தங்களுக்கு சாதகமானவரை வெற்றி பெற செய்ய முடியவில்லை. ஒரு மருத்துவராக இருக்கிற காசா ஆதரவாளராக இருக்கிற அல் சயீத் என்பவர் தான் தற்போது தேர்தலில் வெற்றி பெற்றிருக்கிறார். நவம்பர் மாதம் நடைபெற இருக்கக்கூடிய தேர்தலில் வெற்றி பெற்று விட்டார் என்றால் பாராளுமன்ற உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டு விடுவார். எதிர்காலத்திலே இஸ்ரேலுக்கு ஆதரவான தீர்மானங்கள் வருகிற போது அது இஸ்ரேலுக்கு மிக பெரும் தடையாக மாறிவிடும் என்பதால் அமெரிக்காவில் அடுத்த நவம்பர் மாதம் அளவில் அமெரிக்காவுக்கான இடைக்கால தேர்தல் நடைபெற இருக்கிறது. இந்த தேர்தலில் முதன்மை கட்சிகளாக இருக்கக்கூடிய குடியரசுக் கட்சியும் ஜனநாயக கட்சியும் பெருமளவிலான ஒரு மோதல் போக்கை கொண்டிருக்கும் என்று ஆய்வாளர்கள் பேசக்கூடிய நிலை உருவாகி இருக்கிறது. குறிப்பாக கடந்த சில மாதங்களாக மத்திய கிழக்கு முழுவதும் நடைபெற்று வரக்கூடிய பதட்டங்கள், அமெரிக்காவில் ஏற்பட்டிருக்கக்கூடிய விலைவாசி உயர்வு, அதை தாண்டி அடுத்த நாடுகளுக்குள்ளாக அமெரிக்காவினுடைய தலையீடு, இப்படியான பல விவகாரங்கள் அமெரிக்காவினுடைய தேர்தலில் முக்கியமான ஒரு பங்களிப்பை செலுத்த இருக்கிறது என்பதுதான் ஆய்வாளர்களுடைய பார்வையாக இருக்கிறது. அதிலும் அமெரிக்க அதிபராக டொனால்ட் ட்ரம்ப் தேர்வானதுக்கு பிறகு நடைபெறக்கூடிய காங்கிரஸுக்கான இந்த தேர்தலில் எதிர்வருகிற 2 ஆண்டுகள் அமெரிக்க அதிபராக டொனால்ட் ட்ரம்ப் பதவி வகிக்கிற போது அவருக்கு சாதகமான ஒரு பாராளுமன்றமாக அல்லது பாதகமான ஒரு பாராளுமன்றமாக இது அமைகிற போது அவருடைய நடவடிக்கைகள் எப்படி இருக்க போகிறது என்கிற கேள்விகளும் இதற்குள் எழாமல் இல்லை. இந்த நிலையில அமெரிக்காவினுடைய இந்த தேர்தல் என்பது இஸ்ரேல் காசாவில் ஆரம்பித்த யுத்தத்தில் தொடங்கி அமெரிக்கா ஈரானோடு சண்டை பிடிக்கிற யுத்தம் வரைக்கும் மிக பெரும் பேசுபொருளாக மாறி இருக்கிறது. அமெரிக்காவுக்குள்ள நம்ம எடுத்துக்கிட்டோம்னா விலைவாசி உயர்வு விண்ணை தொடுகிற அளவுக்கு ஒவ்வொரு நாளும் பொருட்களுடைய விலைகள் உயர்ந்து கொண்டிருக்கிறது. காரணம் என்னென்று கேட்டால் பெட்ரோலுடைய விலை அதிகரித்திருக்கிறது. ஆல்ரெடி ஹொர்முஸ் ஜலசந்தி மூடப்பட்டிருக்கிறது. அதே போன்று ரெட் சீல செங்கடல் பகுதிகளில் ஹவுதீஸ் போராளி குழுக்களும் தடைகளை விதித்துக் கொண்டிருக்கிறார்கள். இப்படி எல்லா பக்கமும் ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக மாறி இருக்கிற அதே நேரம் ஈரானோடு தொடர் சண்டையில் ஈடுபட முடியாமல் ஆயுத பற்றாக்குறைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது அமெரிக்கா. சில நேரங்களில் சீனா தைவான் மீது தாக்குதல்களை நடத்தினால் அதை எப்படி கட்டுப்படுத்துவது என்கிற ஒரு கேள்வியும் அமெரிக்காவுக்கு தற்போது எழுந்திருக்கக்கூடிய சூழல்ல இவ்வளவு காலமாக எங்களை காப்பாற்றுவார் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அல்லது அமெரிக்காவினுடைய போர்சஸ் எங்களை காப்பாற்றும் என்று அமெரிக்காவுக்கு கப்பம் கட்டி கொண்டிருந்த அரபு நாடுகளும் இனி அமெரிக்காவை நம்பி பலனில்லை, ஓரளவுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பாகிஸ்தானையாவது நம்புவோம் என்கிற ரீதியில பாகிஸ்தானோடு எக்ரிமெண்ட் போடுகிற நிலைக்கெல்லாம் தள்ளப்பட்டிருக்கிறார்கள். இப்படி எல்லாமுமாக சேர்ந்த ஒரு குழப்ப நிலையோடு தான் அமெரிக்கா தற்போது தேர்தலை சந்திக்க இருக்கிறது. இந்த தேர்தலில் பல மாநிலங்களிலும் போட்டியிடக்கூடிய மிக முக்கியமானவர்களாக பாலஸ்தீன ஆதரவாளர்கள் இருக்கிறார்கள், இஸ்ரேலிய எதிர்ப்பாளர்கள் இருக்கிறார்கள். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பினுடைய கட்சியை எதிர்த்து போராடக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி, அமெரிக்க அதிபரை எதிர்க்கக்கூடிய ஜனநாயக கட்சிக்கு உள்ளே இருக்கக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி, ஒட்டுமொத்தமாக அமெரிக்க அதிபருக்கே இது மிகப்பெரிய தலையீடியாக மாறுகிற நிலைமையாக இந்த தேர்தல் தோற்றம் அளிக்கிறது. ஏற்கனவே நமக்கு தெரியும், நியூயார்க்கினுடைய மேயர் தேர்தலில் ஜஹரான் மம்தானி போட்டியிட்டாரு. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பே நியூயார்க் மேயர் தேர்தலில் நேரடியாக களமிறங்கி ஜஹரான் மம்தானிக்கு எதிராக பிரச்சாரங்களை செய்திருந்தார். எல்லா பிரச்சாரங்களையும் முறியடித்து ஜஹரான் மம்தானி முதலாவது முஸ்லிம் மேயராக தேர்வாகி இருந்தார் நியூயார்க்கில். இன்றைக்கும் ஜஹரான் மம்தானியுடைய செயல்பாடுகள் நியூயார்க் மக்களால் போற்றப்படக்கூடிய அளவுக்கு இருப்பதை கவனிக்க முடிகிறது. இப்படியான ஒரு சூழல் தான் தற்போதைய தேர்தலிலும் அமெரிக்க அதிபருக்கு உண்டாகி இருக்கிறது. இதுல ஐபேக் என்கிற ஒரு அமைப்பு இருக்கிறது. இந்த அமைப்பு முழுவதுமே இஸ்ரேலுடைய லாபியாக செயல்படக்கூடிய அமைப்பு. அமெரிக்காவினுடைய தேர்தல் முறையை நம்ம ஆரம்பமாக புரிஞ்சுக்கிறோம். முதலில் உள்கட்சி தேர்தல் நடத்தப்படும்.
உள்கட்சி தேர்தலில் யார் வேட்பாளராக ஜெயித்து வருகிறார்களோ அவர்கள் தான் எதிர்த்து நிற்கிற கட்சியோடு போட்டிக்குரியவர்களாக அறிவிக்கப்படுவார்கள். அந்த அடிப்படையில் தற்போது ஜனநாயக கட்சிக்குள்ளாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்புக்கு எதிராக இருக்கிற முன்னாள் அதிபர் ஜோ பைடனுடைய கட்சிக்குள்ள தற்போது உள்கட்சி தேர்தல்கள் நடைபெற்று வருகிறது. இந்த உள்கட்சி தேர்தல்கள் தான் ஜஹ்ரான் மம்தானியும் வேட்பாளராக தேர்வாகி பின்னர் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பினுடைய கட்சியை எதிர்த்து போட்டியாளராக மாறியிருந்தார். அதே போன்ற தேர்தல் தான் தற்போது நடைபெறுகிறது. இந்த தேர்தல்களில் ஜெயிக்கக்கூடியவர்கள் தான் அடுத்ததாக நேரடி தேர்தலில் போட்டியிடக்கூடியவர்களாக இருப்பார்கள். அந்த வகையில் முதலில் இந்த தேர்தல்களில் ஜெயிப்பதே மிக பெரும் போட்டியாக மாறிவிடும். இதற்குள்ளாகத்தான் இஸ்ரேலுடைய மிக பெரும் லாபியாக செயல்படக்கூடிய ஐபேக் என்கிற அமைப்பு ஜனநாயக கட்சிக்குள்ள இருக்கக்கூடியவர்களை விலைக்கு வாங்குவதற்காக பல கோடிக்கணக்கான டாலர்களை செலவு செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆல்ரெடி அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பினுடைய கட்சியைச் சேர்ந்தவர்கள் இஸ்ரேலுக்கு ஆதரவாகத்தான் இருக்கிறார்கள் என்கிற ஒரு பக்கம் இருக்கிறது. அவர்களுக்கும் அவர்கள் கோடிகள் செலவு செய்து கொண்டிருக்கக்கூடிய சூழல்ல தற்போது ஜனநாயக கட்சிக்குள்ளாக உள்கட்சி தேர்தல்கள் நடைபெறுகிறது. இந்த தேர்தல்களில் தங்களுக்கு சாதகமானவர்களை வேட்பாளர்களாக வெல்ல வைத்து விட்டால் அவர்கள் தேர்தல் களத்தில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பினுடைய கட்சிக்கு எதிரான வேட்பாளர்களாக வருகிற போது இருதரப்பிலையும் யாரு ஜெயித்தாலும் அது இஸ்ரேலுக்கு சாதகமாக இருக்கும். யாரு ஜெயிச்சாலும் அமெரிக்காவுக்கு சாதகமாக இருக்கும்ங்கிற தேவை அவங்களுக்கு இல்லை, இஸ்ரேலுக்கு சாதகமாக இருக்க வேண்டும். அதனால தான் அந்த கட்சிக்காரனுக்கும் காசு கொடுப்பாங்க, இந்த கட்சிக்காரனுக்கும் காசு கொடுப்பாங்க, செலவழிப்பாங்க. முதல்ல வேட்பாளர்களாக இஸ்ரேலை ஆதரிக்கக்கூடியவர்கள் இரு தரப்பிலும் வந்துவிட வேண்டும். எதிர்த்து நிற்கிற ரெண்டு பேருமே இஸ்ரேல் ஆதரவாளர்களாக இருந்தா யாரு ஜெயிச்சா என்ன யாரு தோத்தா என்ன, அவங்க இஸ்ரேலுக்கு ஆதரவாக இருக்க போறாங்க. இந்த ஒரு லாஜிக்ல தான் ஐபேக் என்கிற அமைப்பு முழுவதுமாக செலவு செய்து கொண்டிருக்கக்கூடிய சூழல்ல அமெரிக்காவின் மிக முக்கியமான மாநிலங்களில் ஒன்றாக இருக்கக்கூடிய மிச்சிகன்ல நடைபெற்ற ஜனநாயக கட்சியின் உள்கட்சி தேர்தல்கள்ல அமெரிக்காவுடைய அதிபரின் செயல்பாடுகளை தொடர்ந்து விமர்சித்து வரக்கூடிய, இஸ்ரேலுக்கு எதிராக பிரச்சாரங்களை மேற்கொண்டு வரக்கூடிய, குறிப்பாக காசா வார்ல இஸ்ரேல் இன அழிப்பை செய்திருக்கிறது, அவர்கள் மிகப்பெரியதொரு அழிவை உண்டாக்கி இருக்கிறார்கள், ஒரு சமூகத்தை அழித்து நாசமாக்கி இருக்கிறார்கள் என்கிற ஒரு மிக பெரும் பிரச்சாரத்தை பேசுபொருளாக மாற்றி இருக்கக்கூடிய ஜனநாயக கட்சியின் உள்கட்சி வேட்பாளராக இருக்கக்கூடிய அப்துல் அல் சயீத் என்கிற ஒரு மருத்துவர், ஒரு டாக்டர் தற்போது உள்கட்சி தேர்தலில் வெற்றி பெற்றிருக்கிறார். அவர் வெற்றி பெற்றது யாரை எதிர்த்து என்று சொன்னா, இப்பொழுது காங்கிரஸ்ல அமெரிக்காவுடைய பாராளுமன்றத்தில் இதே ஜனநாயக கட்சி சார்பாக எம்பியாக இருக்கக்கூடிய ஹேலி ஸ்டீவன்ஸ் என்கிற ஒரு பெண்மணியை எதிர்த்து தான் இந்த உள்கட்சி தேர்தலில் அவர் வேட்பாளராக வெற்றி பெற்றிருக்கிறார். ஹேலி ஸ்டீவன்ஸை வெற்றி பெற செய்வதற்காக ஐபேக் என்கிற இஸ்ரேலிய ஆதரவு பெற்ற அமைப்பு கிட்டத்தட்ட 60 மில்லியன் அமெரிக்க டாலர்களை செலவு பண்ணியிருக்கிறாங்க. 60 மில்லியனுங்கிறது 6 கோடி அமெரிக்க டாலர்களை செலவு பண்ணியும் அந்த தேர்தலில் தங்களுக்கு சாதகமானவரை வெற்றி பெற செய்ய முடியவில்லை. ஒரு மருத்துவராக இருக்கிற, காசா ஆதரவாளராக இருக்கிற அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பினுடைய ஈரான் மீதான மத்திய கிழக்கில் நடைபெற்று வரக்கூடிய இஸ்ரேலுக்கு ஆதரவான யுத்தங்களுக்கு எதிராளியாக இருக்கக்கூடிய அல் சயீத் என்பவர் தான் தற்போது தேர்தலில் வெற்றி பெற்றிருக்கிறார். இவர் நவம்பர் மாதம் நடைபெற இருக்கக்கூடிய தேர்தலில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பினுடைய கட்சியைச் சேர்ந்த வேட்பாளரோடு நேரடியாக போட்டியிட இருக்கிறார். அந்த தேர்தலில் அவர் வெற்றி பெற்று விட்டார் என்றால் பாராளுமன்ற உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டு விடுவார். அப்படி தேர்வு செய்யப்பட்டால் எதிர்காலத்திலே இஸ்ரேலுக்கு ஆதரவான தீர்மானங்கள் வருகிற போது அது இஸ்ரேலுக்கு மிக பெரும் தடையாக மாறிவிடும் என்பதால் தான் ஐபேக் முன்னின்று செலவு பண்ணக்கூடிய வேலைகளை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. குறிப்பாக இந்த பிரச்சார களத்தில் பல இடங்களிலும் தேர்தல் பிரச்சாரங்களை செய்திருக்கக்கூடிய அல் சயீத் என்கிற மருத்துவர் முதன்மையாக எதிர்ப்பாக வெளிப்படுத்தியது என்னன்னு கேட்டா, இஸ்ரேலுக்கு அமெரிக்கா கொடுக்கக்கூடிய பண உதவிகளை நிறுத்த வேண்டும். இஸ்ரேலுக்கு அள்ளி அள்ளி நம்ம காசை கொடுக்கிறோம், அவங்க அரபு நாடுகளையும் பாலஸ்தீனத்தின் மீதும் தாக்குதல்களை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த தாக்குதல்களால் இஸ்ரேலால் என்ன லாபம் அமெரிக்கர்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது? ஒரு லாபமுமே கிடையாது. அப்படி இருக்கும்போது நம்ம ஏன் நம்ம பணத்தை கொண்டு போய் இஸ்ரேல்காரனுக்காக செலவு பண்ணணும்? அந்த பணத்தை வச்சு இங்க வீடுகளை கட்டி கொடுங்க, மானிய விலை
அடிப்படையில் மக்களுக்கு வீடுகளை கொடுக்கலாம், விலை குறைப்புகளை செயல்படுத்தலாம், பொருட்களுடைய விலை ஏறிக்கிட்டு இருக்குது, அதையெல்லாம் நம்ம குறைச்சிடலாம், எவனுக்கோ கொண்டு போய் காசை கொடுத்து ஒரு அநியாயத்துக்கு துணை போறதை விட நம்ம மக்கள் வாழ்றதுக்கு நம்ம செலவு பண்ணிடலாமே என்கிற பிரச்சாரத்தை ஓவரோலாக அவர் பண்ணி இருந்தாரு. அதனால் தான் அவர் இந்த தேர்தலில் வெற்றியும் பெற்றிருக்கிறார் என்கிற கருத்தாக்கங்கள் இன்றைக்கு வெளிப்படுவதை நம்ம பார்க்க முடியும். ஆரம்ப கட்டத்தில் அல் சயீத் வெற்றி பெறுவாரா என்கிற கேள்விகள் எல்லாம் இருந்தாலும் மிச்சிகனை பொறுத்தவரையில பெரும்பாலும் அங்கிருக்கக்கூடியவர்கள் யாருன்னு கேட்டா அரபு நாடுகளிலிருந்து குடிபெயர்ந்தவர்கள் இருக்கிறார்கள். எனவே அரபு நாடுகளிலிருந்து குடிபெயர்ந்தவர்களுடைய ஆதரவும் ஆல்ரெடி இவருக்கு இருக்கக்கூடிய காரணத்தினாலையும் இந்த தேர்தல் அவருக்கு ஒரு சாதகமானதாக மாறி இருக்கிறது. இந்த பகுதியில் இருக்கக்கூடியவங்களும் அமெரிக்க அதிபராக டொனால்ட் ட்ரம்ப் வந்தா காசா மக்களுக்கு ஏதாவது நலவு நடக்கும் என்று சொல்லித்தான் கடந்த தேர்தலில் டொனால்ட் ட்ரம்புக்கே பெரிய அளவு ஆதரவை கொடுத்திருந்தாங்க. அந்த அடிப்படையில் தான் அவர் ஜெயிச்சு வந்தார். ஆனா அவர்கள் எதிர்பார்த்த எதுவுமே நடைபெறவில்லை. ஆனால் இந்த தேர்தலை பொறுத்தவரையில தற்போது எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய ஜனநாயக கட்சியின் வேட்பாளராக மாறி இருக்கிறார் அல் சயீத். ஜனநாயக கட்சிக்குள்ளாக மிகப்பெரியதொரு அலையே உருவாகி கொண்டிருக்கிறது, பாலஸ்தீன ஆதரவு அலை. எனவே இதுவெல்லாமே மத்திய கிழக்கினுடைய இந்த யுத்தங்களை வைத்தும் அதே போன்று காசா மீதான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு படைகளுடைய தாக்குதல்களை அடிப்படையாக கொண்டதுமாக அமெரிக்காவினுடைய தேர்தல் களமே மாறி இருக்கிறது. எதிர்வரக்கூடிய தேர்தலில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பினுடைய கட்சி எந்த நிலைக்கு மாறப்போகிறது என்கிற கேள்விகள் எல்லாம் இதனால் தான் உருவாகி கொண்டிருக்கிறது. பெரிய அளவுல ஃபண்டை செலவு பண்ணி கொண்டே இருக்கிறாங்க இஸ்ரேலுடைய லாபிக்கள். அங்கிருக்கக்கூடியவர்களுக்கு அமெரிக்காவினுடைய அதிபர் டொனால்ட் ட்ரம்பினுடைய கட்சியை சேர்ந்தவர்களுக்கு காரணம் என்னன்னு கேட்டா எப்படியாவது இஸ்ரேலுக்காக செலவு பண்ணக்கூடிய, இஸ்ரேலுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கக்கூடிய, இஸ்ரேல் என்ன அநியாயத்தை பண்ணினாலும் அந்த அநியாயங்களை தட்டி கேட்காத ஒரு அமெரிக்க அரசு இருக்கணும்ங்கிறதா இஸ்ரேலுக்கு தேவை. அதனாலதான் இஸ்ரேலுடைய இந்த முனைப்புகள் மிக அதிகமாக இருப்பது மட்டுமல்லாம அமெரிக்காவை ஆட்டி வைக்க வேண்டும் என்று சொன்னால், அமெரிக்கா நம்ம சொல்றது எல்லாத்தையும் கேட்கணும் என்று சொன்னால் அங்க ஆட்சிக்கு வரக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர்கள் நமக்கு சாதகமானவங்களாக இருக்கணுங்கிறதுக்காகவும் ஐபேக் முழுவதுமாக இந்த செலவினங்களை செய்கிறது. பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்க போகிறது தேர்தல் முடிவுகளில் என்று. எது எப்படி போனாலும் இறைவனுடைய அருளால் மக்களுடைய முடிவுகள் எப்படி அமைகிறதோ அப்படித்தான் அனைத்து தீர்மானங்களும் எடுக்கப்பட போகிறது என்பது திட்டமாக தெரியக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. அடுத்த தேர்தல் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்புக்கு ரொம்ப கடினமான தேர்தலாகத்தான் இருக்க போகிறது என்பதை நடைமுறை சார்ந்த விவகாரங்கள் காட்டிக் கொண்டிருக்கக்கூடிய சூழலில் தான் தேர்தல் நெருங்கிக் கொண்டிருக்கிறது. அடுத்தடுத்த நிகழ்வுகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள். ரஸ்மின் MIC நியூஸ் மற்றும் ரஸ்மின் டாக்ஸ் ஆகிய 2 சேனல்களோடு வரக்கூடிய செய்திகளை உங்களோடு உடனுக்குடன் பகிர்ந்து கொள்வதற்கு தயாராக இருக்கும்.